இந்த குழந்தை பிறக்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்றாங்க. இது எப்படி சேர்றாங்கன்னா, பெண்ணோட விருப்பத்துப்படி ஆண் வந்து சேர்றாரு. பெண் கூப்பிடும்போது என்ன சேர்க்க பண்ண கூப்பிடும்போது ஆண் வந்து சேர்றாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அப்புறம் குழந்தை பிறக்குது, அப்படி சேர்றாங்க. இந்த கற்பு அப்படிங்கிறாங்கல்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் ஒரே ஒரு முறை தான் ஒரு பொண்ணை பண்ணுவான். அப்படி பண்ணிவிட்டு குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவன் விட்டுருவான். அதுதான் அந்த கற்பு. குழந்தை பிறக்காதது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் 2வது முறை சேர தான் செய்வாங்க, அந்த பெண்ணோட விருப்பத்துப்படி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் அவங்க சேர்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட பழக்கத்தை பொறுத்து அவங்க கண்டுபிடிச்சி சேர்ந்துக்குவாங்க, ஆணும் பெண்ணும். இல்லை அப்படின்னா அவங்க பேர் சொல்லுவாங்க, அந்த பேரை வச்சு சேர்ந்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சட்டை ஏதாவது போட்டிருப்பாங்க அவங்க உடம்புல, அதை பார்த்து சேருவாங்க. அந்த பேண்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை வச்சு சேருவாங்க. அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க காதலுக்கு நினைவு சின்னமாக ஏதாவது போட்டு சேருவாங்க. இந்த டபுள் பேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு. டபுள் பேண்டு நார்மல் ஆளுங்களும், அதாவது கல்யாணம் ஆகாதவங்களும் போட வாய்ப்பு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு குழந்தை பிறக்கலாம், இல்லை 2 பேர் ஆண் பெண் 2 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 குழந்தை பிறக்கலாம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 3 குழந்தை பார்க்கலாம். 4வது குழந்தை பிறக்கும்போது ஒரு வார்னிங் மாதிரி சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்குது, அப்புறம் இன்னும் 3 குழந்தை இருக்குது. 4வது குழந்தை பார்க்கும்போது ஒரு வார்னிங் மாதிரி சொல்லலாம், இதுக்கு மேலே நீங்கள் குழந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி நீங்கள் 5வது குழந்தை அப்படின்னு ஒன்று பெக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா 5வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓத்துக்கிட்டு இருக்கும்போது கோடாலி எடுத்து உங்கள் ஆண்குறியிலே வெட்டிடுவாங்க. உங்கள் ஆண்குறி 2 துண்டாக போயிடும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ராங் டர்ன் தியரி. எப்படி நீங்கள் ஒரு குழந்தை பெற்று ஒரு குழந்தை என்ன பிறக்க முடியுதோ அதோடு நிறுத்திக்கிங்க. இல்லைன்னு அப்படின்னா 2 பேர் இருக்கீங்க, 2 குழந்தை பெற்று 2 குழந்தை பெற்று 2 குழந்தை என்ன சேர்க்க பண்ணுது அதோடு நிறுத்திக்கோங்க. இந்த 3வது குழந்தை 4வது குழந்தை அப்படின்னு பார்க்காதீங்க. இன்னும் இந்த 3வது குழந்தைங்கிறது எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துக்கலாம். அந்த 4வது குழந்தைங்கிறது வார்னிங். 5வது குழந்தைங்கிறது 5வது குழந்தை. அதுதான் என்னது, ஓத்து எடுக்கும்போது கோடாலி எடுத்து வெட்டிடுவாங்க. பாய்.